ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சீடு ஷேரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீடு நான் ஷேர் பண்ணுறது 2025க்கான சீடு ஷேரிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா இருக்கிற விதைங்க எல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச விதைங்க தான். ஒன்று ரெண்டு முளைச்சா கூட எனக்கு அது ஒரு சந்தோஷம்தான். வாங்க என்னெல்லாம் சீடு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது சங்குப்பூ விதைங்க. இது கத்திரிப்பூ கலர் என்கிட்ட இருக்குது, ஊதா கலர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான். ஒயிட் கலர் என்கிட்ட இல்லை, இந்த கலர் தான் இருக்குது. இது மாடித்தோட்டம் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த விதை வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்புறமா பார்க்குறது ஃபால்சன் விதைங்க. இதுவும் என்கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர், ரெட் கலர், ரெண்டு கலர் தான் இருக்குது. பர்பிள் கலர் நல்ல கலருங்க பார்க்குறதுக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் விதை தான் இருக்குது. ஒரு 5 விதை போட்டால் கூட, ஒரு 5-6 விதை போட்டால் கூட, ஒரு 3 முளைச்சா கூட உங்களுக்கு ஒரு செடியை உருவாக்கி எடுத்துடலாம். அடுத்த விதையை பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது சொடக்கு தக்காளிங்க. இது நான் ஃபஸ்ட்டாக போட்ட செடியிலேருந்து எடுத்தது தான். நான் வேறு சீடு எடுத்து வைக்கலை, ஆனால் கிடைச்ச விதைங்களை நான் பத்திரமா சேகரித்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த விதை ரொம்ப வேல்யூன்னு சொல்லிக்கிட்டு நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். இப்போ கிடைச்ச ஒரு விதையிலேருந்து நமக்கு மாடித்தோட்டம் ஃபுல்லாக நிறைய வளருதுங்க. ஏன்னா இது தெரியாமல் என் மாடித்தோட்டத்தில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பசங்க ஏதாவது பிச்சு போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ என் மாடித்தோட்டத்தில் தானே முளைச்சி நிற்கிது. பாட்டில் இந்த களை செடியாகிட்டு நிறைய முளைச்சி நிற்கிது. அதை நான் பிடுங்கி மாற்றி நடணும். அதே மாதிரி அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஃபஸ்ட்டாக யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்குங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒன்று வச்சு அனுப்புனாலே போதும், நிறைய செடிங்களை உருவாக்கி எடுத்துடலாம். அதே மாதிரி ரோஸ் விதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டதில் இது ஒன்று. இந்த ரோஸ் விதை இப்படியே அனுப்ப முடியாது என்னால். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 விதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு இடிக்கல் வச்சு இடிச்சுக்கிட்டு அதில் இருக்க விதையை நான் அப்படியே எடுத்து நான் அனுப்புவேங்க. தேவைன்னா சொல்லுங்கள், நான் அனுப்பித்தரேன். அடுத்ததாக காமிக்கிறது இது என் மாடி தோட்டத்தில் நிறைய வளர்ந்து நிற்குதுங்க. இது ஒரு சின்ன மூக்குத்தி பூ மாதிரி பூக்கும். ஆரஞ்சு ரெட் கலர் சேர்ந்த கலர் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பூ பார்க்குறதுக்கு. நான் நினச்சேன் இதை அனுப்ப வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சீடு, அந்த ஃப்ளவரோட சீடு எங்களுக்கு அனுப்புங்கன்ட்டு. அதனால் அதோட விதைங்களையும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் விதைங்க ஜாஸ்தி இருக்குதுங்க. இதை நான் தேவைன்னா இதையும் சொல்லுங்கள், இதை நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன். அடுத்ததை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக காமிக்கிறது கத்திரிக்காய் விதைங்க. இவ்வளோ தான் இருக்குது. இது என்ன கத்திரிக்காய்னா அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஊர் கத்திரிக்காய். கொஞ்சம் பெருசாக இருக்கும், குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், நல்ல பெருசாக. அதில் ஒரு பழுத்த விதை இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை நான் விதை எடுத்து வச்சுருக்கிறது தான் இது. இதுலையும் தேவைப்பட்டவங்களுக்கு நான் அனுப்பி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பார்க்குறது செரி டொமேட்டோங்க. விதைய பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குதுன்ட்டு. இதையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதுவும் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், இதையும் நான் அனுப்பித்தரேன். என் மாடி தோட்டத்தில் சின்ன சின்ன தக்காளியாக அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர போகிறாங்க, ரெடி ஆகிட்டாங்க. இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்குறது முடக்கத்தாங்கீரைங்க. இதுவும் மாடி தோட்டம் ஃபுல்லாக வளர்ந்து கிடக்குது. இதில் விதை இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். யாராவது நிறைய கேட்டிங்கன்னா நான் அதில் மாடி தோட்டத்துலேருந்து பறித்து நான் அனுப்பித்தரேன். இந்த விதையும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது தான். பாருங்கள், இந்த விதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதில் ஒரு ஹார்ட்டு ஒயிட் கலரில் இருக்கிறதுல ஹார்ட் மாதிரி வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்குது. இயற்கையோட படைப்பை பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமு. இதுவும் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து காமிக்கிறது ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதுவும் நான் எடுத்து வச்சுருந்தது தான். பாருங்கள், விதைங்க எல்லாம் நல்லா அழகாக திடமாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதையும் நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். அப்புறமா நீங்கள் பார்க்குற விதை இது இலைப்பரண்டையோட விதைங்க. நீங்கள் நினைக்கலாம் இலைப்பரண்டை கட்டிங் வச்சா தான் வளரும்ன்ட்டு. ஆனால் கட்டிங் வச்சா இல்லைங்க, விதை மூலம் வளரும். ஏன்னா என் மாடி தோட்டத்தில் விதை விழுந்து ஒரு இலைப்பரண்டை எனக்கு வளர்ந்துருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும். அதை வளர்ந்தனால தான் இதோட சீடெல்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இலைப்பரண்டை தேவைன்னா கேளுங்க. இது இலைப்பரண்டையோட சீடுங்க. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும் விதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் பழமாக இருந்து உரிக்க விட டைம் எனக்கு கை கொஞ்சம் ஊந்து கடிக்கிற மாதிரி இருந்துச்சு, சொரிச்சல் அளவுற மாதிரி. அதனால் அந்த பழத்தை அப்படியே காய வச்சுட்டேன். இதுதான் அதோட சீடுங்க. இதை எடுத்து தான் நீங்கள் விதை போடணும். இது கருப்பாக இருக்கிறது பழம், அதோட தொலி காஞ்சி போய் இருக்குது. இந்த சீடை தான் நீங்கள் விதை போடணும். அடுத்து பார்க்குறது என்னடா இவ்வளோண்டு விதையை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது மார்னிங் க்ளோரி விதைங்க. இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்ல ஒரு கலர், பிரகாசமாக இருக்குது. இந்த பூவை பார்க்கக்கூடிய டைமு ஃபஸ்ட்டாக யார் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு லக்கியாக அந்த விதைங்க கிடைக்குங்க. கொஞ்சம் இருந்தாலும் அதை நான் பத்திரமா சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்து காமிக்கிறது கறியப்பலை விதைங்க. இவ்வளோ தான் இருக்குது. இதுவும் தேவைன்னா சொல்லுங்கள், இதை நான் அனுப்பித்தரேன் உங்களுக்கு.
இது இப்போ காமிக்கிறோம் மேரிகோல்டுங்க. இது என் மாடி தோட்டத்தில் வருஷமாக இருக்குது. இது விதை விழுந்து தானே முளைச்சிக்கிட்டே இருக்கும். இது நல்ல ஒரு கலர், எல்லோ கலர். பார்க்குற ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். பந்து மாதிரி அழகாக இருக்கும் எல்லோ கலரு. ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நிறைய வீடியோவில் இப்போ பார்த்ததுக்கப்புறம் இது டெரிபர் மேரிகோல்டுன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கும். இதுவும் நிறைய இருக்குது. இதுவும் நான் அனுப்பித்தரேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு மூலிகை சீடு தாங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் அது விதை சின்னதாக இருக்குது. நிறைய இவ்வளோ போட்டாலே போதும். மாடி தோட்டத்தில் நிறைய முளைச்சிக்கும். இது நம்ம தலைமுடிக்கு எல்லாம் நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்கு போடுவோம் இல்லை, அந்த இலையோட விதைங்க கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதோட சீடு. அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். அடுத்து பார்க்குறது சிவப்பு காராமணிங்க. இதுவும் என் மாடி தோட்டத்தில் இதுவும் சீக்கிரம் வளரக்கூடியது. நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. வச்சு விட்டா போதும், அழகாக படர்ந்து அதுவே போய் காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். விதையும் நம்ம தாராளம் எடுத்துக்கலாம். இங்கேயும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலில். இது சீக்கிரத்தில் பூச்சி வந்துடும். அதனால் நான் பத்திரப்படுத்துறதுக்கு தான் பாட்டில் அடைச்சி வச்சுருக்கிறது. இது இன்னும் இந்த பாட்டில் அடைச்சி வச்சுருக்கிறது இங்கேயும் இருக்குது. ஒரு ஆளுக்கு 5-6 வச்சு நான் அனுப்பி தரேங்க. அது பக்கத்திலே இருக்கிறது என்னென்னா ரெயின் லில்லி, பிங்க் கலர் ரெயின் லில்லி. அதோட விதை பிங்க் கலர் இல்லைங்க, இது எல்லோ கலர்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருந்தீங்க. அது சொல்லியிருந்தீங்க நீங்கள் கமெண்டில். இது எனக்கு தானே முளைச்சது. எப்படி முளைச்சிருக்குன்னா, தெரியாமல் தண்ணியில் இந்த சீடு விழுந்து அழகாக முளைச்சிருந்துச்சு. இனி இப்போ நான் அனுப்புகிற விதைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டைரெக்டாக மண்ணில் போடாமல் தண்ணியில் கொஞ்சம் ஒரு வாரம் தண்ணியில் போட்டு பாருங்கள். இந்த விதைங்களை தண்ணியில் போட்டு அதுலேருந்து சில டைம் வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பாட்டில் நடுங்க. நான் அப்படி நட்டுருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுற விதைங்களை மண்ணில் போடாமல் தண்ணியில் போட்டுக்கிட்டு வேர் வந்ததுக்கப்புறம் எடுத்து மண்ணில் நடுங்க. இது வாடாமல்லி விதைங்க. இப்போ என் மாடி தோட்டத்தில் இந்த விதையே இல்லை. ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என் மாடி தோட்டத்தில் இருந்த டைம் நான் எடுத்து வச்ச விதைங்க இவ்வளோக்கு இருக்குது. வாடாமல்லி விதை வேணுன்னா கேளுங்க, அதுவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ பார்க்குறது இது வந்து பசலைக்கீரை விதை. இவ்வளோ தான் இருக்குது. இதை நான் எடுத்து காய வச்சுருக்கேன். இதுவும் கேட்குற ஃப்ரெண்டுங்களுக்கு நான் அனுப்பி தரேன். ஃபஸ்ட்டாக கேட்குறவங்க எல்லோரும் லக்கின்னு நினைக்கிறேன். இவ்வளோக்கு இருக்குது. இதோடு இவ்வளோ தாங்க விதைங்க எல்லோரும் நான் சேர்த்து வச்சுருக்கிறது. எல்லா விதைங்களும் இருக்கிற விதைங்க இவ்வளோ தான் பார்க்குறது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறது. ஏன்னா 1-2ஆவது உங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் வளர்ந்தால் எனக்கு அது சந்தோஷம்தான். இதே மாதிரி நீங்களும் வளர்த்தி அதை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.